Hi friends, welcome back to my channel சமையல் with அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க பார்க்க போறோம். இட்லி தோசையோட சாப்பிட வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சிருக்கேன். அடுத்ததா இது கூடவே ஒரு 5 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நார்மலான குக்கிங் ஆயில் தான். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டு கொலைய வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா கூட பரவாயில்ல, பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது, நல்லா தான் இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 5 போல் பூண்டு பல், அடுத்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடாதீங்க, இது போல் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேருங்க. அப்போ தான் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இப்போது இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாங்க. இதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லையா பருப்பு வந்து அடிப்பிடிக்கும். மூடி வைக்க தேவையில்லைங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வைக்காமல் நல்லா கொதிக்க விடுங்க. கண்டிப்பாக வந்து இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.